வணக்கம். கேஎஸ்கே சாரீஸ்லேருந்து கவிதா. நம்ம ஆல்ரெடி 3 எபிசோட் வந்து நம்ம கடை உருவானதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாரி மெயின் ரோட்லயே ஒரு கடை வந்து கிடச்சி, வீடு கிடச்சி, அதில எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நெறையா ப்ராப்ளம்ஸ் வரும் நமக்கு. நெறைய ஸ்டாக் வந்து டேமேஜ் இருக்கும். ரிட்டர்ன் குடுக்க முடியாது. ஸ்டாக் ஆகும். அதுவே ஒரு ஹெவியா ஒரு ரூம்ல வந்து ஸ்டாக் ஆச்சு. அத எப்படி மூவ் பண்றது? இந்த மாதிரியான நெறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே முடிச்சு அப்புறம் நமக்கு வேலைக்கு ஆட்கள் வந்து அமையறதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்பிக்கையான ஆளா வேணும். அந்த மாதிரி நெறைய கஷ்டங்கள் வந்து ம் பாஸ் பண்ணிட்டே இருந்தது. அப்புறம் நம்பிக்கையான ஆள் வந்து கிடைச்சு, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண இருந்தாங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்க, அந்த மாரி கடைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு 2 பேர், 3 பேர் போட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தப்போ, கரெக்ட்டா கொரோனா வந்துருச்சு. கொரோனா அப்போ எல்லாருக்குமே வேற வேற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது. எங்களால கடைய க்ளோஸ் பண்ணவும் முடியாது. கடைக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் கடைக்கு வருவோம். பெரும்பாலும் அந்த டெத்துக்கு அந்த மாதிரியான இதுதான் போகும். ட்ரெஸ்ஸஸ் அந்த செய்முறை அப்படி போகும்போது தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். மைண்ட் வந்து அந்த சேல்ஸே ஒரு மாரி இதா இருந்தது. அ ஓரளவு சேல்ஸ் ஆகும். அப்போ ரெண்ட் இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் சேல்ஸ் ரொம்ப கம்மியாகி ரொம்ப லோவாச்சு. பேங்க்ல வந்து அதுக்கு பதிலா அ இம்ப்ரூவ் அமௌண்ட் குடுத்து இது பண்ணாங்க. மேனேஜ் பண்ணாங்க. அப்போ அத வாங்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதனால எல்லாருமே கொஞ்சம் அடிபட ஆரம்பிச்சாங்க. அந்த வாங்குனத அடைக்கும்போது, அந்த கொரோனாக்குரிய எஃபெக்ட் வந்து அப்போ தெரியல. அந்த டல்லான சேல்ஸ் வந்து 1 வருஷம் கழிச்சு தான் அதோட எஃபெக்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்படியே ஸ்லோவா டல்லாகி இருந்தது பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ரொட்டேஷனுக்கே அமௌண்ட் வந்து அப்படியே அந்த கொரோனானால ஸ்லோவாச்சு. 2வது கொரோனா வரும்போது ரொம்பவே எங்க வீட்லயுமே கொரோனா வந்துருச்சு. ஸோ ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஒரு 3 இயர்ஸ் வந்து கடை அப்படியே ஸ்லோ ஸ்லோவாயிடுச்சு. சில நாள்லாம் வந்து ரொம்ப இதா இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு வாங்கி, பழைய சரக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாஃப் ரேட்டுக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளுபடிலாம் போட்டு, அந்த ரொட்டேஷனுக்குரிய அமௌண்ட் எடுக்கிறதே ரொம்ப எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்தோம். ஏன்னா, அத க்ளோஸ் பண்ணவும் முடியாது. அதே மாரி இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது, பக்கத்திலேயே 2, 3 கடை வந்து புதுசா ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரியான கடைகள் வந்து இந்த ஏரியா மக்கள் தான் வருவாங்க. நமக்கு அகைன்ஸ்ட்டா பக்கத்திலேயே ஆரம்பிக்கும்போது, அது அங்கேயுமே வந்து போக ஆரம்பிச்சுருவாங்களா, அப்போ நம்ம வந்து அத விட பெட்டரா நம்ம க்ளோஸ் பண்ணவும் முடியாது. கன்டின்யூ பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். பயங்கர இந்த புலிவால புடிச்ச கதை மாதிரி இடையில ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் ஆச்சு. நாங்க வந்து ஸ்டடி ஆகி ஒரு 2023ல தான் ரெகுலர் ஆச்சு திருப்பி. அப்புறம் இன்னர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தோம். கரெக்ட்டா அந்த பில்டிங்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அத காலி பண்ற மாதிரி ஆகி, வேற பில்டிங் பார்த்து ஒண்ணு சரியாச்சுன்னா இன்னொரு ப்ராப்ளம் வரும். நெறைய ஃபேஸ் பண்ணி அப்புறம் வந்தோம். வந்து ஓரளவு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து இப்போ மூவ் பண்ணிட்டுருக்கோம். இன்னுமே அந்த பழைய கொரோனாவோட எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் சரியாயிட்டே வருது. அதே மாரி தீபாவளி டைம் பார்த்தோம்னா, புது அ ஒரு டெக்ஸ்டைல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லா ஊர்லயும். அப்போ வந்து நமக்கு சேல்ஸ் வந்து தீபாவளி அப்ப தான் நம்ம பார்ப்போம். அதில வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி டெக்ஸ்டைல்ல. அதுக்கப்புறமா நாங்க அதோட ஜெராக்ஸ் வந்து பேங்க்குக்கு பக்கத்தில இருக்கிறதுனால, அதோட சேர்த்து இன்னொன்னு ஆரம்பிச்சுட்டோம்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெராக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டோம். ஜெராக்ஸ் எடுத்து, அத கொஞ்சம் அப்படியே 2யும் மேனேஜ் பண்ணி, அம் ஓரளவு ஸ்டடி பண்ணி இப்போ நல்லா ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் எங்களோட கேஎஸ்கே சாரீஸ் வந்து ரன் ஆயிட்டுருக்கு. இப்போ இந்த பில்டிங் வந்துட்டு நல்லாவே இப்போ பழைய ஸ்டேஜுக்கு வந்து ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. ஓகே. இப்ப 4 டேஸா வந்து நான் கேஎஸ்கே சாரீஸ் வந்து எப்படி உருவாக்குனோம், எப்படி போச்சு என்னன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஒரு இது உருவாக்கியாச்சு. ஒரு லேடீஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் உருவாக்கும்போது, அதில என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, ஃப ஃபினான்சியலா என்ன ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். கஸ்டமர வந்து எப்படி சமாளிக்கிறது, நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கஸ்டமர எப்படி சமாளிக்கணும், எப்படி அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஆ நம்மளோட ஸ்டாக்க வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணணும், நெறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாரி நம்மள்ட்ட ஒர்க் பண்றவங்க வந்து எப்படி அவங்கள சமாளிக்கணும்,
அவங்கக்கிட்ட நம்ம எப்படி மூவ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கும். பிஸ்னஸில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அது ஒன்றையுமே வந்து நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படிலாம் ஒவ்வொன்றையும் வந்து சமாளித்து அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நாளையிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.